வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாத பலன் நிகழ்ச்சி. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, 14ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்கள் இல்லை. 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் மட்டும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே வரார். இந்த 15ஆம் தேதி நிறையா கிரகங்கள் மாற்றம் பெறுகின்றன. அப்போது பலன்கள் 15 வரை ஒரு பலன்கள், 15க்கு மேல் இன்னொரு பலன். 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே வரார். அதே நாளில் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அதே நாளில் புதன் ரிஷபராசிக்குள்ளே போகிறார். அதாவது புதனை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ரிஷபம், சுக்கிரனை பொறுத்தவரையில் ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் ஏறத்தாழ ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், 15 தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுறது 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய நாளில். ஸோ 2 பகுதிகளாக இருப்பதால் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த பலன்லேயும் 2 பகுதிகளாக இதை நான் பிரித்து சொல்கிறேன். மீன ராசி, உங்கள் ராசியில் செவ்வாயும் சனியும், ஜென்ம சனியின் பேர். டேய், இப்போ இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு ஜோக் வரும், டேய் என்ன வேணால் நீ அடிச்சிடலாம், இவன் இருக்கானே இவன் மேலே நீ தொட்டு பாரு அப்படிமா, ஏய் அவனடா பெரிய ஆள்னு வந்து அவர் அடிப்பான். அப்போது இவன் கேட்பான், டேய் நான் பேசாமல் இருந்தேன்டா, ஏன்டா எனக்கு அடி வாங்கி வைக்கிற அப்படின்னு கேட்டு, அந்த மனிதர் தான் நீங்கள். அதனால் நமக்கு பிரச்சனைகள்ங்கிறது நம்ம கூட வரவங்களே வரும். இது ஒன்றும் வெளியிலேருந்து வரணுன்ற அவசியமே இல்லை. பக்கத்துலேயே ஒரு ஆளை வந்து ஊட்டி வளர்த்து வச்சுருக்க, இவன் போகிறண்டா எனக்கு அப்படின்னு நீங்கள் அது சரிச்சுக்கிற மாதிரியான ஒரு சில தவிர்க்க முடியாத தொல்லைகளும் ஒரு பக்கம் நடக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க, வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும். நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது எல்லாரும் வாயை பொழந்துன்னு கேட்பான். ஏன்னா ஒரு விஷயத்தை அக்கு வேறு ஆணி வேறையாக அலசக்கூடிய அந்த திறமையும் வெளிப்படும். ஒரு சேர பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நல்ல அனலிட்டிக்கல் எபிலிட்டியை சொல்லுவோம். ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை 2ஆம் வீட்டில். அதனால் என்ன இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் அணுகுமுறை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். யாரும் அதுக்கு எகென்ஸ்டாவோ தப்பாவோ சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்டு, அதையும் தரார். இப்படி இருக்குது. தொழிலில் நம்ம என்ன தான் நம்ம மேலே நல்ல ஒப்பீனியன், கொஞ்சம் நெகட்டிவ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் எப்படியுமே ஸ்திரப்படுவீர்கள். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் ஓடிட்டுருக்கிற இந்த விஷயம் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வரார். இது எப்படின்னா, நமக்கு கூடவே இருந்து ஒரு தொல்லை ஒரு ஆள் கொடுத்துட்ருக்கானே, அவனை விலைக்கு வைக்கிறீங்க, இல்லை அவன் விலைக்கு போகிறான். அது பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அதாவது அனுகூல சத்ருன்னு சொல்லுவோம். நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் ஏதாவது சொல்லி உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் நீங்கள் அதை சமாளித்து, காமெடி சீன்லாம் சினிமாவில் காப்பாங்க, அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த தொல்லைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் அந்த 12 தேதி, அதாவது செகண்ட் வீக் எடுத்துக்கலாம், 15 தேதி. இந்த 15ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா புதன் 3ஆம் வீடு, சுக்கிரன் 4ஆம் வீடு போயிடுவாங்க. 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் செல்லும்போது என்னென்னா மனசில் உறுதி அப்படிமோ, அந்த மனதில் உறுதி வேண்டும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகிடுவீங்க. அப்போ நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இது இப்படித்தான், நான் சொல்கிறத செய், கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தன்மையை சொல்கிறது. அப்போ எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. 4ஆம் இடத்தில் 2 சிறப்பான சுபர்கள். நீங்கள் ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வீட்டை அழகுபடுத்தினீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சில செலவுகள்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த செலவு அப்படியே சொல்லுவாங்கள்ல, இவர் ஒரு விஷயத்தை செஞ்சால் கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க, அந்த மாதிரி திறமை வெளிப்படும். அப்போது முதல் பகுதியில் நம்ம ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் தொல்லைகள் இலவசம். 2ஆம் பகுதியில் என்ன ஆகுது,
எல்லா தொல்லைகளும் விலகி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல பெயரையும் உங்கள் திறமைகள் வெளிப்படத்துக்கான ஒரு சூழல்களையும் உருவாக்கி தருகிறது. அதே நேரத்தில் எப்படி சொன்னாலும் ராசியில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் தொல்லை அதிகம்தான். சில தீர்க்க முடியாத தொல்லைகள் இருந்துன்னு தான் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் ஒரு இடத்துல கிராக்கு செவரு, அது ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் பண்ணி ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ டைமிங். ஆனால் மற்றபடி குப்பை குளமாக இருக்கிறதெல்லாம் நிலைக்கு நல்ல நீட்டாக பழகின்னு கண்ணாடி மாதிரி வைக்கும்போது நல்லா இருக்குது. இது போன்ற ஒரு தன்மையை சொல்கிறது. ஏன்னா ஜென்ம சனி அதனுடைய தொல்லைகள் இருந்தாலும் அனாவசியமாக அதோடைய ஒரு அசோசியேட்டட் தொல்லைகள்லாம் விலகும். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நல்ல ஒரு சூழல்கள் 2ஆம் பகுதியில் தென்படுகின்றன. அதனால் இந்த ஒரு மாதம் நிச்சயமாக உங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய நல்ல மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.